ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மயிலம் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மணிக்கு கிளம்பலான்னு இருந்தோம். ஆனால் வந்து டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் கிளம்ப டைம் ஆயிடுச்சு. வீட்லேயே நாங்கள் 4 o'clock மாதிரி தான் கிளம்புனோம். கிளம்பிட்டு மயிலம் கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4:30 இருக்கும். போய் ரீச் ஆகிட்டு சாமி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பாப்பா சுற்றி வந்துட்டுருக்கிறப்பயே முன்னாடி பெரிய பாப்பா ஓடுறா, பின்னாடி சின்ன பாப்பா ஓடியாந்து நடந்துட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாருமே வீடு கட்டுறக்கு இந்த மாதிரி வேண்டி இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து கல்லுகளை அடுக்கி வச்சுட்டு போனால் வீடு வந்து கட்டலாங்கிறது வந்து எல்லா கோயிலுக்குமே போனால் வந்து நம்ம செய்வோம். இங்கேயும் அதே மாதிரி யார் யாருக்கு வீடு வேணுமோ அவங்க வந்து கல் அடுக்கி வச்சுட்டு போனால் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து நிறைவேறுங்கிறது ஐதீகம். அப்புறம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கப்போ இங்கிட்டு வந்து வெறும் மங்கிகளாக உட்காந்துருந்துச்சுங்க. மனிதர்களை விட மங்கிகை தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்கிறத நான் இங்கே வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். பழத்தை ஊட்டுறாங்க, பழத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு பழம் கீழே விழுகவுமே இன்னொரு குரங்கு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதை வந்து பிடுங்குறக்கோசரம் அது வந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இருந்துட்டு பிஸ்கட் பாப்பாவுக்கு வாங்கின பிஸ்கட்டை வாங்கினாங்க. நானும் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட்டை வாங்கிட்டு போய் ஊட்டுறக்கு போனாங்க. அந்த மைன்கிட்ட ஒரு இதை கொடுத்தா இன்னொரு கொடுக்க போகிறப்ப இன்னொரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொன்று வாங்குது. நம்மளுக்கு இதே மாதிரி தான் யோசிப்போம். மனிதர்கள் வந்து குரங்குல தான் மனிதர்கள் வந்தாங்கிறது இதில் தான் புரியுது. அந்த மைன்கிட்ட போய் கொடுத்தா அது ஏற்கனவே பல பெருசாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாங்க மாட்டேன்ருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சரி வாங்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் திரும்பி. அப்புறம் உள்ளுக்கு போய் பார்த்தா உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தா ராஜா கோலத்தில் இருந்தார். அப்புறம் ராஜா கோலத்தில் இருந்த முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தோம். வெளியே கூட்டம். அப்புறம் நம்ம உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போய் பாப்பாங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கிட்டு திருப்தியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.